இந்த உலகத்தில் பணம் இருந்தால் போதும், நீ என்ன வேணாலும் செய், நீ தான் ராஜா அப்படின்றதுக்கு இந்த விஜயோடைய கரூர் சம்பவம் ஒரு உதாரணமாயிடுச்சு. காரணம் என்னென்னா, 1000 திமுக கருணாநிதிக்கு சமமானவன் விஜய். எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான வேலைங்க இது. ஒரு 20 லட்ச ரூபா காசு தரேன், நான் செத்த புள்ள போனால் போயிட்டு போகுது, விஜய் தான் எனக்கு முக்கியம், நீ வீடியோ போடுன்னு அப்போ தான் காசு கொடுப்பேன் அப்படின்னு 20 லட்சம் காசு கொடுத்து சொல்ல வைக்கிறான்னா, எதிர்காலத்தில் இவன் எவ்வளோ பெரிய ஆபத்தானவன். இவனை மாதிரி ஒரு கேவலமானவன், கேடு கட்டவன் உலகத்தில் இருக்க முடியுமா? யாரோ 2 பேர் யாரோ அவன் பேரில் கேஸ் போட்டாங்களாம் உச்சநீதிமன்றத்தில். அவங்களுக்கு காசு கிடையாது, 20 லட்சம் தரமாட்டான். அப்போ என்ன நினைக்கிற நீ? அது கூட்டத்தில் செத்து போன 2 பேருக்கு அவங்க சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் போடல கேஸு சாமின்னு அவங்க கதறாங்க. இப்போது கதற விடுற. பணம் இருந்தால் எவ்வளோ வேணால் கீழ்த்தரமாக நடந்துக்கலான்றதுக்கு இந்த விஜய் ஒரு உதாரணமாக இருக்கான். திமுக உதாரணமாக. எல்லாம் நினைக்கிறாங்க விஜய் எடப்பாடியோட கூட்டணி போவான். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், விஜய் திமுகவோட வளர்ப்பு, அவனுடைய மொத்த வளர்ச்சியும் திமுக பயன்படுத்துமே தவிர மற்றவங்க யாரும் பயன்படுத்த முடியாது. எப்படி ஜெயலலிதா மக்களான கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி வெற்றி பெற்றாலோ, அதே மாதிரி விஜய் அணியில் ஒரு அணியை உருவாக்கி திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அவங்களுக்கு ஒரே ஒன்று தான், சீமானை ஒழிக்கணும், எடப்பாடியை ஒழிக்கணும். பிஜேபியும் அதுதான் நினைக்குது, சீமானை ஒழிக்கணும், எடப்பாடியை ஒழிக்கணும், இதுதான் நினைக்குது. பிஜேபி நினைக்குது 2026 எதிர்கட்சி அவகாரணும், எடப்பாடியை கையில் வச்சுக்கின்னு எப்படியாவது எதிர்கட்சி ஆகிடணும், எடப்பாடி மற்ற இடத்துல எல்லாம் தோக்கடிக்கணும். எப்படி பிஜேபி வெற்றி பெறும்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க எப்படி எதில் கை வச்சு வெற்றி பெறுவாங்கன்னு தெரியும். அவங்களாம் வெற்றி பெற்றால் இவங்க ஏதோ ஊழல் பண்ணிட்டாங்க ஓட்டு வங்கியில்னு சொல்லி, இப்போ ஓட்டு பெட்டியில்னு சொல்லி வெளிப்படை ஆகிடுன்னு சொல்லி அதிமுகவை பயன்படுத்துது. இதில் பலியாடு தமிழர்கள் தான். விஜய் மிகப்பெரிய ஆபத்தான, காலங்காலமாக சொன்னார் விஜய் மாதிரி ஒரு ஆபத்தானவன் இல்லை. நான் அன்றைக்கி வீடியோ போட்டேன், பண்ணைய ஊருக்காவது கூட்டு பேசியிருக்கலாம், இல்லை ஒரு ஆறுதலாக இருந்திருக்கணும். இன்றைக்கி கூட்டு பேசுகிறார். பண்ணையார் ஆபத்தானவன். தமிழர்கள் உஷாராக விழிப்புணர்வோடு இருக்கணும். இல்லைன்னா தமிழ்நாடை கூறாக போட்டு விற்றுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் திமுக ஆட்சி அணையில் உக்காந்துச்சா. இப்போ பாருங்கள், திருவண்ணாமலை ஏவாவேலு கூறு போட்டு விற்றுட்டான், திருச்சியே நேரு விற்றுட்டான். இப்படி ஆந்திராவில் இருக்கிற நாயர் காரு, செட்டியார் காரு, அப்புறமா இந்த காரெல்லாம் தமிழ்நாட்டில் மினிஸ்டராகவும் முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் எம்எல்ஏ வாங்குறான். ஆந்திராவில் முதலமைச்சராக வேண்டியவன் ஆந்திராவில் அமைச்சராக வேண்டியெல்லாம் இங்கே இருக்கிறான். நீங்கள் இதே மாதிரி போயிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற எந்த ஜென்மத்திலையும் வராது, எந்த ஜென்மத்திலையும் எவனும் காப்பாற்ற முடியாது. தயவு செஞ்சு உஷாராயிருங்க. ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் உங்களுக்கு, விஜய் ஆபத்தானவன். அவன் பல்லு பாம்பு பல்லு, அதில் விஷம்தான் இருக்குமே தவிர அமிர்தம் இருக்காது.